மாதாஜி என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? வெங்காயம் தக்காளி புதினா சட்னி டுடே ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகேவா? அப்புறம் கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் வந்துடுச்சு. நேரம் வந்தோடனே ஃபஸ்ட்டு பச்சை மிளகா இஞ்சி ஃபஸ்ட்டு போடணும். இதுக்கு காஞ்ச மிளகா போடணும். வதங்கினப்புறம் இந்த வெங்காயம் போடணும். வெங்காயம் பெருசாக நறுக்கினாலும் ஊற்றணும். அரைக்கும் போது அது இதுவாகிடும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே இன்னொரு தக்காளி போடணும். தக்காளி புளி போட்டுறோமா? அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கும். வச்சு லைட்டாக இப்போ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போடணும். சுத்தமா பாருங்க, இது ஒரு வதக்க கொடுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு வதக்கி எடுத்து இறக்கிடணும். வதக்கியாச்சா? ஒரு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். கும்பகோணம் தக்காளி சட்னி புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது. சூப்பர்.